போறோம்னா நாட்டு கத்திரிக்காய் வறுவல். எல்லாரும் வாங்க. அறியும் போதே வரேன். நல்லா எவ்வளோ நேரம்னா அஞ்சிட்டே இருக்கலாம் போல தானே. ஸ்கூல்ல நான் மனமா படிப்பேங்கிற மாதிரி இருக்குது. உண்மையில ப்ரோ எனக்கு இந்த கத்திரிக்காய் அரியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு சூப்பரா வீட்டுல ஏதாவது வெங்காயம் வெட்டுறான்னா அது ஆத்தா சொன்னிச்சுன்னா உங்களுக்கு இங்க வந்து இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு கதை. அது வேற டிபார்ட்மெண்ட். கத்திரிக்காவை எண்ணெயில வறுக்கிறதுக்கு இப்ப சட்டியை வச்சுக்கோ. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம கல்லெண்ணெய் ஊத்திக்கோ. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம கத்திரிக்காவை போட்டுக்கோ. கத்திரிக்காய் வறுக்கிறதுக்கு சட்டி வச்சுக்கோ. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து கத்திரிக்காய் வணக்கின எண்ணெயவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் எல்லாம் காஞ்சிருச்சு. பட்டை வகை எல்லாத்தையும் போட்டுக்கோ. அடுத்தா நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுக்குவோம். அடுத்தா நம்ம நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகா போட்டுக்குவோம். ஃபர்ஸ்ட் பச்சை மிளகா தான் காரத்துக்கு இருந்ததா இல்லை இல்லையாடாருன்னு? பச்சை மிளகா தான் காரத்துக்கு இருந்தது. இல்லை, யார் சொன்னது? யார் சொன்னா? பச்சை மிளகான்னு நம்ம நாட்டோடதே இல்லை. அப்புறம் மிளகு மட்டும்தான் நம்மளோடது. நம்ம நாட்டோடது. அப்போ என்னது? பச்சை மிளகு. மிளகு இருக்குல்ல, மிளகு. அதுதான் காரத்துக்கு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிய. அடுத்ததா எங்கூர் கொல்லையில் விளைஞ்ச தக்காளியை நறுக்கி வச்சிருக்கோம். அதையும் போட்டுக்கோம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா நம்ம இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்தா நம்ம மிளகாய் தூள் போட்டுக்குவோம். அடுத்தா நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்குவோம்.
அடுத்தா நம்ம இடித்து வச்சுருக்க சோம்பு சீரகத்தை போட்டுக்குவோம். தண்ணி ஊற்றியும் தேவையான அளவு. அடுத்தா நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி வணக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க போடுறப்ப. கடைசியாக நம்ம கத்திரிக்காய் போட்டுக்குவோம். நாட்டு கத்திரிக்காய் வறுவல் செஞ்சாச்சு. இனிமே நம்ம இலைய போட்டு சாப்பிடுறோம். நான் சூடு சுட 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 ஆவி பறக்கு. கரண்டி எங்கடா? என்னடா கறியில வேற மாதிரி இருக்கு. வா அதுவும் இந்த அப்பளத்துக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கும் டேஸ்ட்டு பங்கமாக இருக்கு. சொல்ல போனால் இது கத்திரிக்காய் இல்லை, கறி. வர மாதிரி அந்த அப்பளத்தோடு சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டு 90% 100% மாற்றுறது இந்த அப்பளம் தான். காம்போ மாதிரி. அதில் அப்படியே இந்த கத்திரிக்காய் பீஸ் ஒன்று வச்சு அது கூட இப்படி அப்பளத்தையும் போட்டு அதை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வெறித்தனமாக இருக்குது. ஓகே, எல்லோரும் சாப்பிட்ணும் வர. ஆனால் இப்போ நாங்கள் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரியே செய்யுங்க. டேஸ்ட்டு பங்கமாக இருக்குது. அப்பளம் மஸ்ட்டு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அடித்து ஆளில் போட்டுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.